டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ரிஷப ராசிக்கு ராசியில் குரு சஞ்சாரம் இந்த மாதம் என்ன சொல்கிறது? பொதுவாக ரிஷபத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லுவது என்னவென்றால், குரு உங்களை நல்வழிப்படுத்தும். ஒரு வாத்தியார் நம்மை தண்டித்தாலும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்குத்தான் இங்கு குரு அஷ்டமாதிபதி மட்டுமல்ல, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. ஒரு வாத்தியார் நம்மை நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்னா நம்மையும் கூட ஒருத்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். என்ன சார், நம்மையும் ஒருத்தர் நல்லவர் என்று சொல்கிறாரா? அப்ப அவருக்கு ஏதாவது பார்வை கோளாரா? அவர் ஒருவேளை பவர் டெஸ்டிங் பண்ணணுமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். அதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், ஆச்சாரம், அனுஷ்டானம், பக்தி போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கேட்பதற்கு என்னமோ புதுசா இருக்கே என்று யோசிக்க வேண்டாம். இப்போ ராசியில் செவ்வாய் என்பது உங்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். பொதுவாகவே ராசியில் செவ்வாய் என்றால் ஒரு கரடு முரடாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் என்பது குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருப்பதனால் இது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. இங்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் உங்களது லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு அனுகூலமான பலன் என்பதை செவ்வாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் இங்கு தனஸ்தான அதிபதி வெற்றி ஸ்தானத்தில், புதன் இங்கு 3ஆம் வீட்டில் வக்ரம் அடைந்து வழக்கமாக இருப்பதை விட அதிகமான நாட்கள் 3ஆம் வீட்டில் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு வெற்றி மற்றும் புத்திசாலித்தனத்தையும் இங்கு புதன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இது சூரிய புத ஆதிபத்தியமாக வருகிறது. இங்கு புதன் தனஸ்தான அதிபதி என்பதனால் உங்களுக்கு அது வருமானம் மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதனால் பழைய கடன்களை அடைப்பது, பழைய முடிச்சுகள் ஒவ்வொன்றாக கடட்டி புதிதாக நாம் பல விஷயங்களை அனுகூலமாக செய்து கொள்வது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதனால் வரை இருந்த கசப்பான விஷயங்கள் விலகி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நாம் பெறுவது. இங்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம். இதனால் என்ன நடக்கும்? அதாவது ரிஷபராசிக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற அனைத்து விஷயங்களும் அடுத்த கட்டத்திற்கு நகரும். மேலும் இங்கு சுகஸ்தானாதிபதி, அதாவது 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு 2 நிலைகளில் இவர்கள் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்கலாம். வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், புதிதாக இடம் வாங்குவது, புதிதாக வீடு வாங்குவது போன்ற விஷயங்களாக இருந்தாலும், 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மாத்துர்ஸ்தானம், அதாவது அவரவர் தாய் வர்க்கத்திற்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, உத்தியோகம் அல்லது ஒரு இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் இவர்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னவென்றால், 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ரிஷபத்திற்கு பரிபூர்ண யோகாதிபதி சனி என்ற கிரகத்தின் சமசப்தம பார்வையை பெறுகிறது. இதனால் என்ன நடக்கும்? பூரணமான யோகங்கள் நடக்கும். அதாவது இந்த கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் இல்லாமல் போகும். அது என்ன சார் இருக்கும் ஆனால் இல்லை அப்படின்னா, ஒரு லக்ஸரி ஹவுஸ் இருக்கும், ஆனால் அவர் எங்கேயோ வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருப்பாரு, இல்லைன்னா ஒரு பேச்சுலர் அகாமடேஷன்ல இருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய அந்த லக்ஸரி வீட்டை வேற ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். அதனை நாம் என்னவென்று சொல்வது? இருக்கிறது ஆனால் இல்லை. ஒரு லக்ஸரி கார் இருக்கும், இவர் வேற எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல பார்த்தோம்னா ஒரு டவுன் பஸ்ஸில் போய் கொண்டிருப்பார். இங்க இருக்கக்கூடிய வேறு எவரோ ஒருவர் அந்த காரை உபயோகித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருப்பார். ஆனால் இப்பொழுது இது அவ்வாறு இல்லை. சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியை யோகாதிபதி பார்க்கிறார். அதனால் பூரணமான யோகங்களை இவர் பெறுவார்கள். 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் பூரணமான நன்மைகளை கொடுக்கும். அதனால் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய வருமானங்கள், மேலும் வெளிநாட்டில் இவர்கள் செய்யக்கூடிய முதலீடு போன்ற விஷயங்களில் இவர்கள் நல்ல அனுகூலத்தை பெற முடியும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன என்றால், 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் வக்ரம் என்பதனால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை இவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள்.
ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் இருப்பதனால் கொஞ்சம், அதாவது வழக்கமாக வருவதை விட கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பது மட்டுமல்லாமல் 7ஆம் வீட்டையும் பார்க்கிறது. 7ஆம் வீடு என்பது கணவனுக்கு மனைவி, அதாவது களத்திரஸ்தானம். அதனால் இவர்கள் சில நேரங்களில் தங்களது லைஃப் பார்ட்னரிடம் கொஞ்சம் உஷ்ணமாக, காரமாக பேசிவிடுவார்கள். அப்புறம் அதன் பக்க விளைவுகளை இவர்கள் சந்திக்க நேரிடும். பக்க விளைவு என்றால் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தான் செவ்வாய் நகர்கிறது. அதனால் இதற்கு என்ன சார் சொல்யூஷன் என்றால், மௌன விரதம், அமைதி, வாயை திறக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்வதை போல் ஏரோஸ்டஸ், நம்மை பிடிக்கிறதோ இல்லையோ சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் நம்மை பார்த்து. அதை போல் இவர்கள் பேசி ஒரு பிரச்சனையை சம்பாதிப்பதற்கு அமைதியாக இருந்து விட்டால் அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் இவர் அமைதியாக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால் ஆப்போசிட்டில் இருப்பவர்களும் இதே நேரத்தில் பேசிக்கொண்டே போகாமல் சுருக்கமாக விஷயத்தை முடித்து விடுவது நல்லது. ரிஷபராசிக்கு பூரணமாக பலன்கள் அனுகூலமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் கொண்டாட்டம் தான். ஒரு தரம் சரவணபவா என்று உரைப்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. ஒரு தரம் சரவணபவா என்று உரைப்பவர் உளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உண்மையறிவான பொருளே பரிவாக உனையே நான் அனந்தந்தரம் சரவணபவா என்று சொல்லியும் பாங்கு மிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.